கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். கிரிக்கெட்டும் ரூல்ஸும் பிரிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள். இதை அப்பப்போ மாத்திக்கிட்டே இருப்பாங்க. புதுசான ரூல்ஸ் நிறைய வந்திருக்கு, அதை நம்மளால பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் அம்பையர் என்ன டிசிஷன் கொடுக்குறாரோ அதுதான் ஃபைனலா இருந்தது. அதுக்கப்புறம் டிஆர்எஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள், இந்த வைடுக்கு ரிவ்யூ, இந்த டைம்குள்ள வரணும், இங்க பேட்டிங் பண்ணணுங்கிற மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் ரூல்ஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க ஐசிசிஐ. அதுல என்னென்ன இருக்கு, என்ன ஏது அப்படிங்கறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அம்பையர் தவறுனால ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஸோ அதனாலதான் இந்த ரூல்ஸ் எல்லாம் நாங்க வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம். அம்பையருக்கும் ஒரு சில முக்கியத்துவங்கள் இருக்கு, பவுலிங் அண்ட் பேட்டிங் டீமுக்கும் சில முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா அப்கமிங் மேட்ச்ல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ரூல் எல்லாமே என்ன ஏது அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம இப்ப டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ டைம் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் டைம் ஒரு 60 செகண்ட், 1 மினிட் அப்படின்னு வச்சுக்கலாம். 1 மினிட்டுக்கு உள்ள இன்னொரு ஓவர் நீங்க போட்டாகணும். இப்போ ஒரு நிமிஷத்துல நீங்க ஒரு ஓவர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு நிமிஷம் கேப், மறுபடியும் ஒரு நிமிஷத்துல அந்த ஒரு ஓவரை நீங்க போட தொடங்கணும். அப்படி தொடங்கல அப்படின்னா ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. ஸோ மறுபடியும் இதே மாதிரி இரண்டாவது முறை பண்றீங்க அப்படின்னா எகைன் ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. மறுபடியும் மூன்றாவது முறை இதை நீங்க பண்ணும்போது ஆப்போசிட் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 5 ரன் போனஸா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொரு 80 ஓவருக்கும் அது கண்டிப்பா அப்படியே தான் இருக்கும். 80 ஓவர் விளையாடுற வரைக்கும் இந்த ரூல்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஒரு நிமிஷத்துல நெக்ஸ்ட் ஓவர் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. எகைன் மறுபடியும் ரெண்டாவது வார்னிங் கொடுப்பாங்க. மூணாவது தடவை அது போனஸ் 5 ரன்ஸா ஆப்போசிட் டீமுக்கு போயிடும். இதுதான் ஒரு ரூல். இரண்டாவது ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பால்ல எச்ச தடை வருது. ஸோ இந்த விஷயம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தடை பண்ணிட்டாங்க. அதாவது இந்த டேவிட் வார்னர், அது மட்டும் இல்லாம ஸ்டீவ் ஸ்மித்தோடைய அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறமே இந்த பால் எல்லாம் ஸ்கிராச் பண்றது, எச்ச துடைக்கிறதெல்லாம் வேண்டானுங்கிற மாதிரி கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலா அதனால கிடையாது. அதுக்கப்புறம் கோவிட் வந்தது. கோவிட்டுக்கு அப்புறம் தான் இந்த எச்ச துடைக்கிற விஷயத்தையே கட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த எச்ச துடைக்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாங்க. வேணும்னே எச்ச துடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க, பிளேயர்ஸை பேனெல்லாம் பண்ண மாட்டாங்க, அந்த பாலை மாத்தி இன்னொரு பால் கொடுத்துருவாங்க இல்லையா. இது நியூ பால் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. சப்போஸ் ஏதாவது எச்சையெல்லாம் யாராவது தடவுனாலுமே அதை அம்பையர்ஸ் வந்துட்டு மாற்ற வேண்டாம். அது வந்து அவங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் செகண்ட் ரூலு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் பண்ணி பாலை மாத்திரக்கு தான் ட்ரை பண்றாங்க. அதை நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் மூணாவது ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட் ரன். அதாவது கிரீஸை தொடாம ஓடுறது. எவ்வளவு வேகத்துல வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் ரெண்டாவது ரன் ஓடும்போது சில டைம் வந்துட்டு இந்த ஷார்ட் ரன் ஓடுவாங்க. ஸோ அந்த சமயத்துல இந்த ரூல் வந்துட்டு அப்ளை பண்ணலாம்ங்கிற சொல்லியிருக்காங்க. அது என்ன ரூல் அப்படின்னா, நீங்க ஷார்ட் ரன் ஓடுனீங்க அப்படின்னா ஆப்போசிட் டீமுக்கு 5 ரன் போனஸா கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம ஆப்போசிட் டீமுடைய கேப்டன் தான் அடுத்தது எந்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவா ரெண்டாவது ரன் ஓடினா இந்த பக்கம் ஓடின அதே பேட்ஸ்மேன் தான் மறுபடியும் ஸ்ட்ரைக்கு வருவாங்க இல்லையா. ஸோ அந்த சமயத்துல மேபி ஒருத்தர் பேட்டராகவும் இன்னொருத்தர் பவுலராகவும் இருந்தா, இப்போ இவர் ஷார்ட் ரன் ஓடி இருக்காருங்கிற மாதிரி வச்சுக்குவோம். ஆப்போசிட் டீம் கேப்டன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பவுலரை ஸ்ட்ரைக்ல வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம போனஸா 5 ரன் ஆப்போசிட் டீமுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ ஓவராலா எனக்கு தெரிஞ்சு இதுதான் தேவையில்லாத அணின்னு நினைக்கிறேன். ஷார்ட் ரன் ஒன்னா மேபி வார்னிங் கொடுக்கலாம், இன்னொரு டைம் ஏதாவது வார்னிங் கொடுத்துட்டு அடுத்தது வேணும் ஒரு 5 ரன் மறுபடியும் மூன்றாவது தடவை பண்ணா வேணா கொடுக்கலாமே தவிர இது கொஞ்சம் ஹார்ஷான டெசிஷனா எனக்கு தோணுது. அடுத்தது டிஆர்எஸ் மேல்முறையீடு. ஏகப்பட்ட விஷயம் இந்த டிஆர்எஸ்னால ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த டிஆர்எஸ்ல தான் நிறைய பேருக்கு குழப்பமே. இந்த ரூல்ஸை படிச்சுட்டு நிறைய பேர் வந்துட்டு நமக்கு மெசேஜ் கூட பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சோசியல் மீடியாவில் விவாதம் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, பவுலரோ இல்ல பேட்ஸ்மேனோ 2 பேரும் வந்துட்டு வைடுக்கோ அவுட்டுக்கோ சேம் டைம்ல ரிவ்யூ எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். அப்படி ரிவ்யூ எடுத்தா முதல்ல யாரு வந்துட்டு இந்த டைமர் எல்லாம் செக் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு நாங்க அந்த டிசிஷன் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இதுல எப்படி 2 பேருமே ஒரே டைம்ல எடுக்க முடியுங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பேட் கமின்ஸ் வந்துட்டு ஒயிட் டெலிவரி போடுறாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அது வந்துட்டு அம்பையர் ஒய்டு கொடுக்கலனா இது ஒய்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ரிவ்யூ போவாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, மேபி விக்கெட் விழுந்துச்சுன்னா இல்ல அம்பையர் வந்துட்டு நாட் அவுட் கொடுத்துட்டா இல்ல இது விக்கெட் தான்ங்கிற மாதிரி பவுலர் வந்துட்டு மேபி பேட் கமெண்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம், பேட் கமெண்ட்ஸ் ரிவ்யூ பண்ணுவாரு. எப்படி 2 பேரும் ஒரே டைம்ல வந்துட்டு இந்த ரிவ்யூ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அதுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கல. பட் இருந்தாலுமே ஒரு சில பேர் ஒரு சில ஆன்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பவுலிங் போடும்போது கரெக்டா அந்த பால் வந்துட்டு இன்சைடு ஜை கீப்பர்கிட்ட வந்துட்டு கேட்ச் போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அம்பையர் எந்த விதமான ரியாக்ஷனும் காமிக்கல அப்படின்னா
பேட்ஸ்மேன் அது எட்ஜே ஆகல, ஆனா வெளியில போச்சு, ஒய்டுக்கு நான் ரிவ்யூ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ பண்ணலாம். இந்த பக்கம் பவுலர் இல்ல, அது எட்ஜ் போயிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ நீங்க மேல செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பவுலர் வந்துட்டு அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஒரு டிஆர்எஸ். ஸோ அந்த மாதிரியான ரேர் சுச்சுவேஷன்ல ரெண்டு பேருமே கரெக்டா அந்த டிஆர்எஸ் அம்பையர் வந்துட்டு தலையா ஆட்டலைன்னா ரெண்டு பேருமே டிஆர்எஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி செனாரியோ ஏற்பட்டா யாரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு தூக்குனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ரிவ்யூ வழங்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எசக்க புசக்கான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு செனாரியோவும் கிரிக்கெட்ல நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூலை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. மேபி இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா அந்த டெஸ்ட்ல இது நடந்ததா சொல்றாங்க. ஸோ அதனாலதான் இதை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, இப்போ நோ பால் இடுப்புக்கு மேல வருது, அதை நீங்க தூக்கி அடிக்கிறீங்க, மேல போகுது, கேட்ச் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நமக்கு தெரியுது. அந்த இடத்துல நீங்க பேட்ஸ்மேனா என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்னா, இது நோ பால் தான், கேட்ச் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 ரன் 3 ரன் ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. கீப்பர் அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா ஃபீல்டர்ஸ் அந்த கேட்சை சேஃபா பிடிச்சிட்டா 1 ரன் மட்டும்தான் கணக்கு, நீங்க 3 ரன்ல ஓட முடியாது. இன்கேஸ் அவங்க தவற விட்டுட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்க எவ்வளவு ரன் ஓடுறீங்களோ அந்த ரன் வந்துட்டு ஆட் ஆயிருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியரா சொல்லணும் அப்படின்னா, நோ பால்ல கேட்ச் கிளீனா பிடிச்சா 1 ரன் மட்டும்தான். அந்த நோ பால் நீங்க ரன் ஓடி இருந்தீங்கன்னா 1 ரன் மட்டும்தான். நோ பாலுக்கு 1 ரன், அது போக நீங்க ஓடின 1 ரன் வந்துட்டு கணக்கு கொடுப்பாங்க. ஆனா இதுவே அவங்க டிராப் பண்ணிட்டா நோ பாலுக்கு 1 ரன், அது போக நீங்க எவ்வளவு ரன் ஓடுறீங்களோ அதை டோட்டலா ஆட் பண்ணுவாங்க. இதுதாங்க அடுத்த ரூல்ஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன். ஆனா இதுவும் தேவையில்லாம அணிதான், இதை எதுக்கு வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க, இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்ங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த டிஆர்எஸ் விஷயம் தான். இந்த டிஆர்எஸ்ல ஏகப்பட்ட விஷயம் இப்ப வந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்ப வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுலயே 2 இன்னிங்ஸ்ல 2 பேடான டிசிஷன் அம்பையர்ஸ் வந்துட்டு கொடுத்திருக்காங்க. அம்பையர்ஸ் காலையே தூக்கணும் அப்படிங்கறதுனால நிறைய பேர் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு. பொதுவா என்ன அப்படின்னா, இப்ப விக்கெட் கீப்பர் இருக்காரு இல்லையா, சோ அவர் வந்துட்டு ஒரு பாலை கேட்ச் பிடிக்கிறாரு, இதுக்கு அவுட்டும் கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஆப்போசிட் டீம், அதாவது பேட்டிங் பண்ணக்கூடிய டீம் வந்துட்டு ரிவ்யூ போறாங்க. அப்போ பந்து பேட்ல படாம பேடுல பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சோ அந்த சமயத்துல வந்துட்டு அது அம்பையர்ஸ் காலா இருந்தா அவுட் கொடுப்பாங்க. இந்த ரூல் நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். ஆனா இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரிஜினல் டிசிஷனா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம அம்பையர்ஸ் காலா இருந்தாலும் சரி, இந்த தடவை நாட் அவுட் கொடுக்க போறாங்க. நீங்க வந்துட்டு அப்பீல் பண்ணது கீப்பருக்காக, அதாவது கீப்பர் கேட்சுக்காக பண்ணிருக்கீங்க, இது பேட்ல பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல அந்த டிசிஷன் அம்பையர்ஸ் கால் அந்த டிசிஷன்லாம் வராது. இந்த இடத்துல புது ரூல் படி நாட் அவுட் தான் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் 50-50 டிசிஷன் தான். ஒரு பேட்டிங் சைடு பவுலிங் சைடுங்கிற மாதிரி 50-50 டிசிஷன். நிறைய பேர் இதையும் ஆல்ரெடி நான் முன்னாடி ஒன்று சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ரூலையும் தான் இல்லை இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம், எக்ஸ்ட்ரா ரன்னுக்கு எதுக்கு நம்ம, அதாவது அந்த ஷார்ட் ரன் ஒன்னா எதுக்கு இவ்வளோ பனிஷ்மெண்ட் பண்ணோம், 2 வார்னிங் கொடுத்துட்டு நம்ம பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று இதுவும் அப்படித்தான். சப்போஸ் அதில் பேட்ல பட்டிருந்தது அப்படின்னா லைன் அண்ட் லென்த் கரெக்டாக இருக்கு, அண்ட் எட்ஜும் இல்லை அப்படின்னா கரெக்டாக ஸ்டெம்ப் அடிக்குதுன்னா அவுட் கொடுத்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஆஃப் ஸ்டெம்ப் அடிக்கும் போது இந்த அம்பையர் கால் உள்ள வரும், அப்பவும் நீங்க நாட் அவுட் தான் கொடுக்கணும் அப்படிங்கறதான் புது ரூல். சோ இது 50-50 விஷயங்க. சோ நிறைய பேருக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் குழப்பமா இருக்கலாம். ஐசிசி ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு குழப்பி வச்சிருக்காங்க. அதுல நான் சொன்னேன் இல்லையா, பேட்ஸ்மேனும் பவுலரும் ஒரே டைம்ல அப்ளை பண்ற விஷயம், அதாவது அப்பீல் பண்ற விஷயம். சோ அந்த சமயத்துல தான் இப்போ நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வந்துச்சு. அதையும் ஒரு சில பேர் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது சேம் டிசிஷன் வந்துட்டு நடக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு, இப்படியும் ஒரு சினாரியா நடக்கும். ஒரு பால்ல வைடு போகுது அப்படின்னா இது வைடு அப்படிங்கிற மாதிரி மேபி பேட்ஸ்மேன் கேட்கலாம், இல்ல அது பேட்ல பட்டு கொஞ்சம் வெளியில போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பவுலர் கேட்கலாம். ஸோ 2 பேரும் கேட்கும்போது அட் அ டைம்ல அவங்க வந்துட்டு அந்த டிஆர்எஸ் போகும்போது இந்த மாதிரியான ரூல் வந்துட்டு ஸோ அந்த இடத்துல அப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்க எல்லாருக்குமே புரிய வச்சுட்டு அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, எந்த ரூல் பிடிச்சிருக்கு, எதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட் சேனலோட நினைச்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.